தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி எது கொண்டாடுறோம்? தீங்கெல்லாம் விலகணும், நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற தீங்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட தீங்கு. எல்லாருமே ஏதாவது விதத்தில் ஒரு கடனாளியாக இருக்கிறோம். அது பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம் வச்சுருக்கோம், இல்லை வீட்டில் ஏதாவது டிவி பொருள் ஏதாவது புதுசு வாங்கி அதனால் உள்ள கடன். அந்த கடன் வாங்குகிற கலாச்சாரம் இப்போ அதிகம் இருக்கிறனால நமக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏதோ விதத்தில் அது செலவாயிட்டே இருக்குது. ஒரு 1000 ரூபா வீட்டில் கையில் இருக்கா, அன்றைக்கி பார்த்து எதாவது பிட்ஸா வாங்குகிறோம், இல்லை அக்கம் பக்கத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு அது எதாவது கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் மாதம் எதையாவது ஒரு கடன்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். கடனில் வாழ்கிறது வந்து அது ஒரு நோய். எப்படி ஒரு டாஸ்மாக் அடிமையாகி தினம் ஒரு 100-200 செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ, அதே மாதிரி தான் கடன் வாங்குறதும். கடன் தொழிலுக்கு வாங்குறது, தொழிலில் அந்த பணத்தை எப்படியாவது ஈடுகட்டிடுவோம். ஆனால் ஸ்கூல் ஃபீஸ்க்கு இல்லை நகை வாங்கிறது, இந்த மாதிரி உள்ள கடன் வாங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்னுக்கு வந்து நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன தெளிவுபடுத்த மாட்டுறாங்களோ, ஒன்றே தாங்க, எவ்வளோ வட்டிங்கிறது சொல்ல மாட்டேறாங்க. அந்த வட்டி வந்து வட்டி இல்லாத கடன் கொடுக்கணுங்கிறது மத்திய அரசோட பொருளாதாரம். அந்த பணத்தை வாங்கி இவங்க அந்த கட்டமைப்புக்காக உள்ள காசை எடுக்கிறேன்ட்டு, அது கட்டமைப்பு யார்? இவங்களோட கவுன்சிலரு, இல்லாட்டி நிர்வாகிகள், இல்லை இவங்களோட நிர்வாகிகள் இறந்து போயிட்டாருன்னா அவங்களோட மனைவி, அந்த மாதிரி அவங்கள தான் வச்சு பண்ணிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க ஒரு மகா குழு வச்சுருக்குறாங்க. ஒரு குழுக்கு கீழே ஒரு 100 குழு, அந்த 100 குழுவும் சேர்ந்து அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரையுமே வந்து கடன் வாங்க சொல்லி ஏதோ இவங்க பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு சிந்தனையை உருவாக்கிடுறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய பிஸ்னஸ். டாஸ்மாகில் எப்படி 30,000 கோடி வருதோ, அதே மாதிரி சுய உதவி குழு பெண்களுக்கு கொடுக்குற பணத்தினால அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் நடக்குது. அது மக்களும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. மக்களை புரிய வைக்கிறது தான் இந்த சேனல். தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார சிக்கல் நம்மளே உண்டு பண்ணிக்கிறது தான். எனக்கு வேண்டாம், என்னோட சம்பளத்திலிருந்து, என் கணவரோட சம்பளத்திலிருந்து என்னால் சிக்கனமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வீட்டில் பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. நம்ம குழந்தைகள் தேவையில்லாமல் டியூஷன் செலவு இருக்காது. நம்ம குழந்தைகள் வீட்டோடு இருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வசந்தன் அந்த காலத்தில் வந்து வீட்டில் குடும்பமாக இருக்கிறதுக்கு உள்ள சூழ்நிலை எல்லாத்தையும் உண்டு பண்ணி தான் அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்க, ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு டிவி அனுப்பிச்சி வைக்கிறேங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ பொருளாதார உலகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, கடன் இல்லாமல் வாழ்கிறது தான் குடும்பத்துக்கு ஆரோக்கியம். ஸோ குடும்பம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு 1 கோடி ரூபா உங்கள் வீட்டில் சொத்து இருக்கிற மாதிரி. குடும்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அடிப்படை தேவை கடன் வாங்கக்கூடாது. வீடு வாங்குறேன்னு கடன் வாங்கலாம், அது வீட்டு மேலே இருக்கிற கடன். மாதம் கெட்ட ஒரு 10 வருஷத்தில் அந்த வீடு உங்களுக்கு முதலாயிடுது. அதை தவிர வேறு எல்லா கடனுமே, இன்க்ளூடிங் தொழில் கடனுமே, அது வருமானத்துக்கு ஒரு நஷ்டத்தில் தான் வரும். தொழில் தொடங்குறவங்க ஏற்கனவே 1 லட்ச ரூபா லாபம் பண்ணிட்டு இருக்குன்னா நீங்கள் 80,000 ரூபாய்க்குள்ளே கடன் வாங்கலாம். கடன் வாங்கி தான் தொழில் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து சுய உதவி குழு லோன் வாங்காதீங்க. அதுக்காக திறமையை வளர்த்துட்டு வங்கியில் அதுக்காக உள்ள லோன் கொடுப்பாங்க. அது மத்திய அரசோ மாநில அரசோ அது தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா தொழில் கடன் வேற, தனிநபர் கடன் வேற. சுய உதவி குழு லோன் வந்து இன்னொரு டாஸ்மாக் போல அது ஒரு பொருளாதார போதை. இந்த பொருளாதார போதையில் சிக்கன குடும்பமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நானும் வந்து ஒரு 1000கணக்கான குடும்பத்தை அப்பப்போ பார்க்குறேன். எல்லாருமே இதை வந்து தான் அடி வயிற்றில் மடியில் வந்து இதை கட்டி சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாதம் 4000லேருந்து வரைக்கும் வட்டி முதலும் சேர்த்து கட்டுறாங்க. இதில் எவ்வளோ வட்டி சார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் லோன் அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பேங்க்கே உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்னன்னா மாதம் நீங்கள் வந்து ஒரு பணமே கட்ட வேண்டியிருக்காது. ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறத அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது கட்டிடலாம். ஆனால் தாமதம் மின்னி போனீங்கன்னா அது வந்து
அதுவும் ஒரு விதமான கடன் ஆகிடும். ஸோ ஒழுக்கமாக இருக்கிறவங்க யாருமே சுய உதவிக்குழு லோன் வாங்க மாட்டாங்க, தனிநபர் லோன் வாங்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட லோன் வாங்க மாட்டாங்க, வட்டி முதல்ல கட்ட மாட்டாங்க. கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் அதுலேயும் வட்டி இல்லாமல் உள்ள சூழ்நிலையை உருவாக்கிப்பாங்க. அவன் எப்பயுமே வந்து ஒரு மயக்கிறதுக்காக இஎம்ஐ கட்டிங்க அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க. இஎம்ஐ வட்டியும் முதலும் கொண்டு எழுது. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அந்த 10,000 ரூபா ஃபோனை நீங்கள் வட்டியில் வாங்குறீங்கன்னா 12,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 2,000 ரூபா உங்கள் வீட்டு மாதத்தில் இருக்கிற பாலுக்குள்ள செலவு. அப்போ அந்த பாலுக்குள்ள செலவை நீங்கள் வந்து வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதனால் நிறைய குடும்பங்களோட கஷ்டங்கள் வந்து எனக்கு புரிய வருது. ஒன்று, வீட்டில் இருக்கிற யாராவது போதை கடுமையாக இருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் சரியாக படிக்காமல் டியூஷனில் செலவாயிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இல்லாமல் இருக்குன்னா அடிப்படையாக கடன் இருக்கக்கூடாது. அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை, கடன் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் தான் முன்னுக்கு வரணும். எப்படி நீங்கள் டாஸ்மாக் மூடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சுய உதவி குழு பெண்களுக்குள்ள இந்த கடன் உதவியை கம்ப்ளீட்டாக மாற்றணும். இந்த கடன் வந்து தொழிலுக்குள்ள கடனாக, தொழில் சம்மந்தப்பட்ட கடனாக இருக்குமே தவிர தனிநபர் கடனாக இருக்கவே கூடாது. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2026 தேர்தலில் பெண்கள் முன்னேற்றம் தான் ஒரு முக்கியமான கவனம். அதை நோக்கி தான் இந்த சேனல், இந்த டாக்டர் ராஜசேகரோட பயணம். வாழ்க வளர்க இளைஞர் சமுதாயம்.